ஆர்டிஎஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃபுட்டு கிவ்அவே பண்ணுங்க ப்ரோ. ஒரு சாப்பாடு இல்லாமல் ஒரு 2 பேருக்கு வந்து சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ 2 பேருன்றதை வந்து நம்ம எத்தனை பேருக்கு முடியுதோ அத்தனை பேருக்கு வந்து போட போகிறோம். நாளைக்கு காலையில் வந்து நான் போட போகிறோம். அது வந்து நீங்கள் நாளைக்கு நைட்டு வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. எத்தனை பேருக்கு போட போகிறோன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் இடம் வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் கோவில் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் போட போகிறோம். மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து ஃபுட் பிளாகில் வந்து நிறையா வந்து சப்போர்ட் வருது. ஸோ அதே போல் வந்து எல்லா வீடியோக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சாப்பாடா? 20 சாப்பாடா? 20 சாப்பாடு. அதுக்கப்புறம் சாப்பாடு தொட்டுக்கிட்டு வந்து தயிர் பச்சடி, அப்புறம் தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் மோர் பாக்கெட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 மோர் பாக்கெட் வாங்கி. எத்தனை மோர் பாக்கெட்டு? 10 மோர் பாக்கெட் வாங்கியிருக்கோம். சும்மா எத்தனை பேர் நம்ம கல்லில் பார்க்குறோமோ அவங்க எல்லாேருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, வாங்க நம்ம போயிட்டு அங்கேருந்து விளாக் கண்டினியூ பண்ணலாம். இது மாதிரி ஒரு செட்டாக வந்து எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறோன்னு தெரியல. எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுக்கணும். கூட அது வாங்கிக்கோங்க. மோர் வாங்கிக்கோங்க. மோர் கொடு. மோர் தருப்பாங்க. தயிர் பச்சடி மோர் ஏ மோர் தருப்பா. தருக்கா அவுக்குற சாப்பாடு இருக்கு இருந்தாங்க. சாப்பிடுங்க, நிறைய இருக்கு. ஃபஸ்ட்டு சரியாக பிக்க வேண்டியதானடா? பிக்கல இன்னொன்று குடி. ஏன் இத்தனை சாப்பிடுங்க. அது குடி. தயிர் பச்சடி மோர் காலிடா. பச்சடி காடா. நெஞ்சு சாதம் தயிர் பச்சடி தான். பச்சடி தோல் சாப்பாடு குழம்பு சீரகம் மோர் காலி ஆயிடுச்சு பாட்டி. சாப்பாடு சாப்பிட்றீங்களா? மோர் இல்லையே, காலி ஆயிடுச்சே. சரி இருங்க, வாங்கிட்டு வரேன். சாப்பாடு தாங்க. இருங்க பாட்டி, வாங்கிட்டு வரேன். ஒரு மோர் மட்டும் வாங்கிட்டு வரேன். இதோ இங்கே இருக்கும் பாரு. சாப்பாடு இருக்கா? அவ்வளோதான்ல. அந்த பாட்டிக்கு இல்லைடா. ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி, வாங்கிட்டு வந்துடுறேன். புரியல? இல்லை வாங்கிட்டு வரேன். சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். வெஜ்ஜில் எதுவுமே இல்லையாக்கா? சரி இல்லை, நீங்கள் அம்மாவாசை வேறு, அது வேறு. சரி, நம்ம கோயிலாண்ட இருக்காங்களா, கொடுக்கூடாதானு தெரியல. அதான் சரி. சரி, 20 சாப்பாடு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஒரு பாட்டி அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை, மறந்துட்டோம். அவங்க கேட்டாங்க. சரி, ரொம்ப வயசான பாட்டி. அப்படியா? சரி, பரவாயில்ல, சாப்பிட்டோம். நாங்களும் ஒரு கல்லில் போயிட்டு சாப்பாடு தான் வாங்கலான்னு பார்த்தோம். அது டைம் ஆகுன்ட்டாங்க. சரி, அதனால சரி வந்துட்டோம். சரி, அப்போ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும். நீங்கள் வச்சுருங்க, ஒரு 20 பேருக்கு மட்டும் வச்சுருங்க. கடை கிடையாதா? சூப்பரு. ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கும் லீவு. சரி, அப்போ அடுத்த திங்கக்கிழமை வரும். அடுத்த திங்கக்கிழமை வச்சுருங்க. கன்ஃபார்ம் தான்க்கா. வெஜ்ஜிலே வருது. அடுத்த வாட்டிலேருந்து இந்த கைடே வாங்கிடலாம். கைடே ஒன்று கூட நீ ஒன்று எடுத்து. ஏய் வாடா, இதுலேயே ஒரு எடுத்துக்க போகிறானே ஒரு. வாங்க, 2 தான். யாரு போய் வாங்கி வராங்க.
பாட்டி மோர் இல்லை பாட்டி. அத்தாடி அனுமா நான் வாங்கிட்டு வரேன். சரி போய்ட்டு. அதுக்கப்புறம் கிளம்புறோம். நெக்ஸ்ட் ட்ராக்கில் சந்திக்கலாம். பாய் டாட்டா. 3 பேர் காமிக்கல. சரி வா எட்டிப்பார். இவன் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவனுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரை தள்ளி நிற்கிறாங்க ஸ்டார்ட் ஆகலன்னு.